ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை செவிகொடுத்து நீ கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல பிரச்சனையில் இருந்தெல்லாம் என்னென்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு தான் மேலும் மேலும் சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாழ்க்கை உனக்கான பிரச்சனை அனைத்தும் வரும்பொழுது நீ இந்த அம்மாவினை நாடி வந்து விடுகின்றாய் அல்லவா? அம்மா, என்ன பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கின்றதே, என் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று என்னால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று உடனே என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை. உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்காக ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்பது தெரியாமல் இல்லை. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் மட்டுமே வருகின்றது. இந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னவுடன் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்க குழந்தையே. இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றாய். குறிப்பாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் இந்த பிரச்சனை நடக்கின்றது. அப்படி என்றால் சற்றென்று நீ அவர்களை யாரென்று கண்டுபிடித்து நீயாகவே சுதாரித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தன் குடும்பத்தில் இருக்கின்ற நபரை திடீரென்று உன்னால் திருத்திவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவரிடத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள உன்னால் ஆன கால அவகாசம் அங்கே தேவைப்படுகின்றது. என் குழந்தையே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா அத்தனை சுலபமாக வெல்லம் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதில்லை. இந்த தாயானவள் சற்றென்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிடுவதில்லை. ஏனென்றால் என் பிள்ளையே, அதையெல்லாம் உடனடியாக நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் என் பிள்ளை, நீ பதற்றம் அடைந்து விடுவாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை கூட எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அல்லவா? அதனால்தான் உன் அம்மா நான் உனக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். எப்படியாவது உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கடந்து வர வைக்க வேண்டும் என்று உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதேபோல் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யாரென்று தெரிந்து அதே நேரத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த அம்மா நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயம் என்பது வேண்டாம். இந்த அம்மா ஆரம்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என்று சொன்னதும் பதற்றமடைந்தாய் அல்லவா? எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதனை நான் உனக்கு
தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்வதை கேட்டு என் குழந்தை, நீ எந்த விஷயம் நடந்தது என்பதனையும் தெரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருக்கின்றார். அவர் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர்கள் சொல்லிவிடுவதும் உடன் பிறந்தவர்களின் வழக்கமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இவருடைய பேச்சில் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கடைசியில்தான் கையில் எடுத்தது தன்னுடைய குடும்பத்தையே அவர்களிடத்தில் விட்டு கொடுப்பதுதான். அதைத்தான் அங்கே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும், உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் விஷயங்களையும் அங்கு வேறாக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை வைத்து என்ன செய்கின்றார்கள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று உன் அம்மா நான் சிந்தித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்ட விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக அருகில் இருப்பவர்களினால் மிகப்பெரிய மனவேதனைகளை எல்லாம் ஏற்படுத்தி தோன்றி கொண்டிருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற பேச்சுகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை. இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா, இடமறியாது சென்று விடலாமா என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கேயே சமாளித்து இருந்து விடலாம் என்று நினைத்துதான் நீ உருண்டு புரண்டு எல்லா விஷயங்களையும் முயற்சிகள் செய்து பார்த்தாய். ஆனால் அவர்கள் உனக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை. உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் போட தொடங்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள். நீ என்ன காரியம் செய்தாலும் எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு கிண்டலை செய்வதும் உன்னை பற்றி புரளி பேசுவதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். நீ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சாதனையாக நினைத்து முடிக்கும் பொழுது இது ஒரு விஷயமா, இதைவிட பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதையும் ரணமாக்கி எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே இதையெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி உன்னை நாள்தோறும் அவர்கள் மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை. நான் இவர்களோடு அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் மேலும் நம் மனதிற்கு தான் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் என்று சொல்லி என் குழந்தை, நீ அவர்களிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பேசினால்தானே அவர்கள் உன்னை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். நீ பேசாத போது வேறு யாராவது ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவினை. ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த உறவே இல்லாததால் என்ன சூழ்நிலை இருக்குமானால் உன்னை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்களானால் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அவர்களிடத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை, கெடுக்க நினைக்கவில்லை. அவர்களிடத்தில் சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்த அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த இவர்களிடத்தில் எல்லா
விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பேசுவதற்கு வேறு எதுவும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்கள் சொல்லத் தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இவர்களிடத்தில் இருந்து எல்லாம் நீ சிறிது தள்ளியே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய உத்தரவு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று. என் பிள்ளை, நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை, நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய். ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய். தொலைக்க இருக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன். அதனால் இனி துணிந்து இறங்கு. எண்ணி 5வது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும். எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி போட